இந்திய அரசியலமைப்பு. இன்னைக்கு நம்ம தினத்தந்தியில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு. மத்திய நிர்வாகம் என்பது இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை குழு, பிரதமர் மற்றும் இந்திய தலைமை வழக்கறிஞரை உடையது அப்படிங்கிறது சரியான கூற்று. மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான கூற்று. இரண்டும் சரி. குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்கூறு 143. குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்கூறு 143. அடுத்து ஒரு பொறுத்துக. ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி. ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி. ரீட்ரீட் கட்டிடம் சிம்லா. ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத். ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத். அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது அப்படிங்கிறது சரியான கூற்று. சரத்து 63 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது. சரியான கூற்று. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது. சரி. சரத்து 63 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது. சரி. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது. சரி. உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் மாநிலங்களவை தலைவர். உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் மாநிலங்களவை தலைவர். இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி எம். ஹிதாயத்துல்லா. இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி எம். ஹிதாயத்துல்லா. பின்வரும் கூற்றுக்களை ஆராய. இரண்டும் தவறு. ஸோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. ஒன்று மட்டும் சரி. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது அப்படிங்கிறது சரியான கூற்று. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. அடுத்த ஒரு கூற்று, அதில் ஒன்று மட்டும் கரெக்டு. சரத்து 326 படி அனைவருக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. சரத்து 326 படி அனைவருக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. அடுத்த ஒரு கூற்று, அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார் அப்படிங்கிறது சரியான கூற்று. அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார். ஆமாம், அடுத்த சபாநாயகர் பொறுப்பில் வர வரைக்கும் பதவியில் தொடர்வார். ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளதுங்கிறது சரியான கூற்று. ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது. அடுத்து 41. இந்திய நீதித்துறை மத்திய மற்றும் மாநில அரசின் சட்டம் மற்றும் நிர்வாக பிரிவின் தன்னாட்சி பெற்றதாகுங்கிறது சரி. இந்திய நீதித்துறை மத்திய மற்றும் மாநில அரசின் சட்டம் மற்றும் நிர்வாக பிரிவின் தன்னாட்சி பெற்றதாகும். அடுத்து இரண்டும் தவறு, அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. சரத்து 75. அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. சரத்து 75. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஒன்று மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசை வழங்குகிறதுன்றது சரியான கூற்று. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசை வழங்குகிறது. அடுத்து 2 தவறான கூற்று, பார்க்க வேண்டாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 1 சரி. சரத்து 154 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநரிடம் வழங்குகிறது. சரியான கூற்று. சரத்து 154 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநரிடம் வழங்குகிறது. அடுத்து 2 தவறு. தவறான கூற்றுகள் மேக்சிமம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது? சரத்து 361 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது? சரத்து 361 1. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆளுநர் என்பவர் பெயரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர். சரியான கூற்று. ஆளுநர் என்பவர் பெயரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர். முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர்ங்கிறது சரியான கூற்று. முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர். தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன். தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன். ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து 163. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து 163.
பின்வரும் எவரின் தன் விருப்புரிமை பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆளுநர். ஆளுநரின் தன் விருப்புரிமை பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்ட மேலவை. தமிழ்நாடு சட்ட மேலவை ஒழிப்பு மசோதா 1986 மூலம் கலைக்கப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் 1 நவம்பர் 1986. தமிழ்நாடு சட்ட மேலவை. தமிழ்நாடு சட்ட மேலவை ஒழிப்பு மசோதா 1986 மூலம் கலைக்கப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் 1 நவம்பர் 1986. அடுத்து 2 கூற்றுமே தவறானது, அதை பார்க்க வேண்டாம். இந்தியாவின் உயர் நீதிமன்றங்கள் உருவான ஆண்டு 1862. 1862 இந்தியாவின் உயர் நீதிமன்றங்கள் உருவாகின. அடுத்து 2 தவறான கூற்று, அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பின்வரும் எவரின் சிலை உள்ளது? சமநீதி கண்ட சோழன். சமநீதி கண்ட சோழனின் சிலை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் உள்ளது. அடுத்து, ஜல்லிக்கட்டு நடத்தும் உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உறுதி செய்யப்படுகிறது? சரத்து 29. சரத்து 29 கீழ் ஜல்லிக்கட்டு நடத்தும் உரிமை இந்திய அரசியலமைப்பின் கீழ் உறுதி செய்யப்படுகிறது. சுதந்திரம் மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற இரு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி. சுதந்திரம் மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற இரு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் ஐவர் ஜென்னிங்ஸ். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் ஐவர் ஜென்னிங்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தது அவ்வளோதான். இது நேற்றுக்கு பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ். நாளைக்கு இன்னைக்கு பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.